ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இந்தியாவின் அரிசி உற்பத்தி வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்ததை அடுத்து அனைத்து வகை அரிசி ஏற்றுமதிக்கான தடைகளையும் 2025 மார்ச்சில் மத்திய அரசு நீக்கியது. கடந்த ஆண்டு இந்தியா 2.16 கோடி டன் அரிசியை ஏற்றுமதி செய்துள்ளது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 19.40% அதிகமாகும். இதனால் சர்வதேச சந்தையில் இந்திய அரிசியின் போட்டித்தன்மை அதிகரித்துள்ளது என தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட போட்டி நாடுகளின் ஏற்றுமதி சரிந்து ஆசியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அரிசி விலை குறைந்துள்ளது. ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நலிவடைந்த நுகர்வோர் இதனால் பயனடைவர் எனவும் கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் அதிக அரிசி ஏற்றுமதி செய்யும் பட்டியலில் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு அடுத்த இடங்களில் உள்ளன. இந்த 3 நாடுகளின் மொத்த ஏற்றுமதியை காட்டிலும் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. %73 உர தேவையை பூர்த்தி செய்து உள்நாட்டு நிறுவனங்கள் சாதனை. நாடு முழுதும் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் தொடர்ந்து மலிவு விலையில் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு தொய்வின்றி பணியாற்றி வருகிறது. உரங்கள் பாதுகாப்பு மற்றும் உரிய நேரத்தில் கிடைப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டது. உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் மற்றும் விநியோக சிக்கல்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் முக்கிய மூலப்பொருட்கள் கிடைப்பதற்கு நீண்டகால ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக உள்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் உரங்கள் உற்பத்தி தொடர்ச்சியாகவும் நிலையாகவும் அதிகரித்து வருகிறது. உரங்களின் மொத்த உற்பத்தி அதிகரிப்பு விகிதம் 2021 433.29 லட்சம் டன், 2022 467.87 லட்சம் டன், 2023 507.93 லட்சம் டன், 2024 509.57 லட்சம் டன், 2025 524.62 லட்சம் டன் என இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் மொத்த உர தேவையில் 73% அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தி வாயிலாக பூர்த்தி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது என மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிக இறக்குமதியை நம்பியிருந்த நிலை மாறியுள்ளது. ஏற்றுமதிக்கு உதவ 3,362 கோடி ரூபாய் கடன். அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ கடன் உத்தரவாத திட்டம் கடந்த டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மொத்த கடன் தொகை 20,000 கோடி ரூபாய். வரும் மார்ச் 31 அல்லது கடன் தொகை முழுமையாக பெறப்படும் வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும். இதுவரை 8,764.81 கோடி ரூபாய்க்கு கடன் கேட்டு 1,840 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றை பரிசீலித்து கடந்த 2ஆம் தேதி வரை 774 ஏற்றுமதியாளர்களுக்கு 3,362 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.